கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தினத்துல முதல் மகதலேனாளுக்கு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று தியானித்தோம். தரிசனமான பிறகு மகன் போய் அந்த 11 பேருக்கும் சொல்றாப்ல. சொல்லும் போது அவர் நம்பல. நல்ல கவனிங்க. 10 வாசிக்கிறேன். அவளிடத்திலிருந்து மார்க்கு 16:10. அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தால், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அவரோடு கூட இருந்தவங்க தான். ஆனா எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறாங்க பாருங்க. விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க பாரு. இத்தனைக்கு இன்னொரு சம்பவம் காட்டுறேன் பாருங்களேன். மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல இயேசு மரிச்சாச்சு. அப்போ யோசேப்புன்ற ஒரு ஐஸ்வர்யவான் கொண்டு கல்லையில் அடக்கம் பண்ண போனோம். அப்போ தான் வெட்டி இருந்த கண்மலையில அந்த புதிய கலரை அடக்கம் பண்ணி கல்ல புரட்டி வச்சுட்டு போயிட்டான். சரியா? வாசிக்கிறேன். மத்தேயு 27:60 வாசிக்கிறேன். 59 வாசிக்கிறேன். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியில சுற்றி தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் நல்ல கவனி தேவஜனமே, இயேசு குறித்து சொல்ற வார்த்தை கவனிங்க. அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறது. அன்பது யாரு 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 ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்திலே கூடி வந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் என்ன சொல்றாங்க? அந்த எத்தன் சொன்னது ஞாபகம் இருக்குது. 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொன்னது ஞாபகம் இருக்குது. தேவஜன, அப்போ அவங்களுக்கே ஞாபகம் இருக்குதுன்னா சீஷர்கள் ஞாபகம் இருக்கணும். அவங்க எப்படி எதிர்பார்க்கணும்? 3 நாள் விடிஞ்சிட்டு ஆண்டு வீட்டு எழுந்திருப்ப நம்பணும். ஆனா எதிர்பார்ப்பும் இல்ல. இயேசுவை பார்த்ததை சொன்ன மகதலேனா மரியாள் சொன்னது நம்பல. என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு அவரோடு கூட இருந்தவர்கள் வருது, துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இப்படி எல்லாம் நீதியும் நிறைவேற்ற வேண்டியது எனக்கு கேட்டுதான் இருக்கு இயேசு சொல்றார். தீர்மானிக்கப்பட்டபடி மனுஷங்க போற இயேசு சொல்றார். அப்ப நடக்க வேண்டிய காரியம் நடந்தேற முடியும். கர்த்தர் உயிர் தேர்ந்திருப்பாரு. எல்லா நிறைய அந்த எதிர்பார்ப்பு இல்லாம செத்துட்டாரு, மறிச்சிட்டாரு, உயிர் தேர்ந்துட்டா நம்பல, துக்கப்பட்டு அழுது கொண்டு. அன்பு தேவன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படி உயிர் தெழுந்த இயேசுவை உயிர் தெழுந்தவராக இருக்கிறா பாக்குறீங்களா? ஆமா, இல்ல செத்துட்டவரா பாக்குறீங்களா? வாக்கு கொடுத்தாரு, நிறைவேறும் தெரியல. அவர் வாக்குகளும் பொய்த்து போகாது, அவரும் பொய்த்து போகிற தேவன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல. அவர் பொய்யுரையாத தேவன். கொடுத்த எல்லா வாக்குகளும் நிறைவேறும். அவர் ரியல். அவர் கொடுத்த வார்த்தைகள் ரியல். ஒன்னும் மாறாது, நிச்சயம் நிறைவேறியே தீரும். அவரை நம்புங்க, விசுவாசி எதிர்பாருங்க. அந்த சீஷரை போல இருக்காதீங்க, துக்கம் அழுது கொண்டிருக்காதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனக்கான அந்த விசுவாசத்தில் வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். அன்று அந்த பிரதான ஆசாரியனே, அந்த பரிசேயரே, அந்த எத்தம் உயிரோடு இருக்கும்போதே சொன்னா 3 நாள் எழுந்திருப்பேன். அவங்க அதுல அலர்ட்டியா இருக்கிறாங்க, அதுல கண்ணும் கருத்துமா இருக்கு, அதுல எச்சரிப்பா இருக்கிறாங்க. உயிர் தெரிஞ்சிருவாரு, தடுக்கலாம் முடியும். அவங்க ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. ஆனா ஜாக்கிரதை நாங்க ஜாக்கிரதையா இல்ல. தட்டி எழுப்புங்கப்பா. ஒரு விஷயம் அறியாம எடுத்து போடுங்க, மத்தியம் எடுத்து போடுங்க, அவிசுவாசம் எடுத்து போடுங்க. விசுவாசிக்கு எதிர்பார்க்க கத்துறீங்க. பலத்த பெரிய வாழ்க்கையில் செய்தலன்னு ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்தும் எல்லாவற்றையும் வேசிச்சும் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord.